பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, யாத்திராகமம் 1-12 வசனத்தில் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவும் அவர்கள் பழுகி பெருகினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு கிடக்கும் பொழுது அங்கே அநேக ஒடுக்குதல்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், கொலை செய்யப்பட்டாங்க. எகிப்தின் பிரமிடுகளை எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களை வைத்து கட்ட வைத்தாங்க. செங்கல்களை அறக்க வைத்தாங்க. செங்கல்களை அறுத்து நிறைய கோபுரங்களை கட்டினாங்க. எவ்வளவோ அடிமைப்படுத்தணுமோ அவ்வளோ அடிமைப்படுத்தி அவங்களை அடிமைப்படுத்தி கொண்டு போகும் பொழுது எந்த அளவுக்கு அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்களோ, எந்த அளவுக்கு அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டார்களோ அந்த அளவுக்கு அவர்கள் வளர்ந்து பெருகி கொண்டே போனாங்க. இன்றைக்கு ஆண்டவருக்கு பிரியமானவர்களே, இதையே நான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன்னா, ஒருவேளை உன்னுடைய வேலை ஸ்தலத்தில், ஒருவேளை உன் குடும்பத்தில், ஒருவேளை உன் அருகாமையில் இருக்கிற மத்தியில நீ ஒடுக்கப்படுகிறியா, இல்லை தாழ்த்தப்படுகிறியா, இல்லை அவமானப்படுத்தப்படுகிறியா? அன்பு சகோதரனே, சகோதரிய, கர்த்தர் சொல்றாரு, நீ எந்த அளவுக்கு ஒடுக்கப்படுகிறியோ அந்த அளவுக்கு நீ உயர்ந்து மேலே வருவ. ஒரு லப்பர் பாலை எடுத்து ஒரு செவத்துல ஓங்கி அடிச்சோம்னா அடிச்ச வேகத்துக்கு பின்னாடி வரும். அதை போலதான் உன் மேல உன்னை ஒடுக்குதல்ல நீ குறுகி போக மாட்ட, நீ அழிந்து போக மாட்ட, நீ சோர்ந்து போக மாட்ட, நீ பெருகி கொண்டே இருப்ப. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் உங்களையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் பெருக செய்வாராக. ஆமேன்.